திருச்செந்தூரில் 10 கோடி ரூபாய் செலவில் 52 அறைகளுடன் கூடிய பக்தர்கள் தங்கும் விடுதி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுக பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என தவிக தலைவர் விஜய் உறுதி. தமிழக வெற்றி கழகம் தலைமையில்தான் கூட்டணி அமையும் என செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்ற அடிப்படையிலேயே தவிக செயல்படும் என செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். தவிக தலைமையிலான கூட்டணி குறித்து முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம். மக்களை அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் பாஜக பிளவுபடுத்துவதாக விஜய் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் மதிப்புக்குரிய தலைவர்களை அவதூறு செய்து அரசியல் செய்ய நினைத்தால் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் பேச்சு. தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. தவிக செயற்குழு கூட்டத்தில் அதிமுகவையும் சாடிய விஜய் சுயநலத்துக்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம். புதிய விமான நிலையம் அமையவுள்ள பரந்தூர் பகுதி மக்களை முதலமைச்சர் நேரில் சென்று சந்திக்க விஜய் வலியுறுத்தல். தவறினால் பரந்தூர் மக்களுடன் தான் தலைமைச் செயலகம் வந்து முறையிட நேரிடும் என பேச்சு. பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். கீழடி தமிழர் நாகரிகத்தை மூடி மறைக்கும் பாஜக அரசுக்கு கண்டனம் என தவிக தீர்மானம். தவிகவினர் மீது காவல்துறையை ஏவி பொய் வழக்குகளை பதிவு செய்வதாக திமுக மீது குற்றச்சாட்டு. தவிகவின் 2வது மாநில மாநாட்டை அடுத்த மாதம் நடத்த முடிவு. செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை மக்களை விஜய் சந்திப்பார் என்றும் அறிவிப்பு. தவிக நிர்வாகிகளின் செயல்பாடுகளை விஜய் நேரடியாக கண்காணிக்கும் வாட்ஸ்அப் குழு. வாட்ஸ்அப் குழுவில் விஜய் இடம்பெறுவார் என செயற்குழுவில் தெரிவிக்கப்பட்டதாக தகவல். தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருதுக்கு பேராசிரியர் காதர் மொஹிதீன் தேர்வு. சுதந்திர தினத்தன்று விருதை வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாமக சட்டமன்ற கொறடாவாக சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் தொடர்வார். சபாநாயகருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். பொங்கல் தினத்தன்று மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி செயல்படும். நிர்வாக அதிகாரி அனுமந்தராவ் பேட்டி. அஜித்குமார் கொலை வழக்கில் அரசு மருத்துவர் ஆட்டோ ஓட்டுநரிடம் விசாரணை. மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது உடல்நிலை எப்படி இருந்தது என கேள்வி. அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த கல்லூரி பேராசிரியை நிகிதா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க திட்டம். பணியாற்றும் திண்டுக்கல் கல்லூரியில் அடுக்கடுக்கான புகார்கள் வந்ததால் முடிவு. சேலம் அருகே காக்காபாளையத்தில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியல். காலி குடங்களுடன் நடைபெற்ற போராட்டத்தால் இளம்பிள்ளை ஆட்டையாம்பட்டி சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு.
திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கை ஒட்டி 4ஆம் நாளாக யாகசாலை பூஜைகள். நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. டெல்லியில் பழைய கார்களுக்கு தடை விதித்ததற்கு எதிராக வழக்கு. மாநில அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலும் தடுமாறும் இங்கிலாந்து. 100 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தது. திருச்செந்தூரில் 10 கோடி ரூபாய் செலவில் 52 அறைகளுடன் கூடிய பக்தர்கள் தங்கும் விடுதி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுக பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என தவிக தலைவர் விஜய் உறுதி. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில்தான் கூட்டணி அமையும் என செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றிக் கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்ற அடிப்படையிலேயே தவிக செயல்படும் என செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். தவிக தலைமையிலான கூட்டணி குறித்து முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம். மக்களை அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் பாஜக பிளவுபடுத்துவதாக விஜய் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் மதிப்புக்குரிய தலைவர்களை அவதூறு செய்து அரசியல் செய்ய நினைத்தால் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் பேச்சு. தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. தவிக செயற்குழு கூட்டத்தில் அதிமுகவையும் சாடிய விஜய் சுயநலத்துக்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றிக் கழகம். புதிய விமான நிலையம் அமையவுள்ள பரந்தூர் பகுதி மக்களை முதலமைச்சர் நேரில் சென்று சந்திக்க விஜய் வலியுறுத்தல். தவறினால் பரந்தூர் மக்களுடன் தான் தலைமைச் செயலகம் வந்து முறையிட நேரிடும் என பேச்சு. பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். கீழடி தமிழர் நாகரிகத்தை மூடி மறைக்கும் பாஜக அரசுக்கு கண்டனம் என தவிக தீர்மானம். தவிகவினர் மீது காவல்துறையை ஏவி பொய் வழக்குகளை பதிவு செய்வதாக திமுக மீது குற்றச்சாட்டு. தவிகவின் 2வது மாநில மாநாட்டை அடுத்த மாதம் நடத்த முடிவு. செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை மக்களை விஜய் சந்திப்பார் என்றும் அறிவிப்பு. தவிக நிர்வாகிகளின் செயல்பாடுகளை விஜய் நேரடியாக கண்காணிக்கும் வாட்ஸ்அப் குழு. வாட்ஸ்அப் குழுவில் விஜய் இடம்பெறுவார் என செயற்குழுவில் தெரிவிக்கப்பட்டதாக தகவல். தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருதுக்கு பேராசிரியர் காதர் மொஹிதீன் தேர்வு. சுதந்திர தினத்தன்று விருதை வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாமக சட்டமன்ற கொறடாவாக சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் தொடர்வார். சபாநாயகருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம்.
பொங்கல் தினத்தன்று மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி செயல்படும். நிர்வாக அதிகாரி அனுமந்தராவ் பேட்டி. அஜித்குமார் கொலை வழக்கில் அரசு மருத்துவர் ஆட்டோ ஓட்டுநரிடம் விசாரணை. மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது உடல்நிலை எப்படி இருந்தது என கேள்வி. அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த கல்லூரி பேராசிரியை நிகிதா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க திட்டம். பணியாற்றும் திண்டுக்கல் கல்லூரியில் அடுக்கடுக்கான புகார்கள் வந்ததால் முடிவு. சேலம் அருகே காக்காபாளையத்தில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியல். காலி குடங்களுடன் நடைபெற்ற போராட்டத்தால் இளம்பிள்ளை ஆட்டையாம்பட்டி சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கை ஒட்டி 4ஆம் நாளாக யாகசாலை பூஜைகள். நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு.